Hello everyone, welcome back to the channel Gulf Crazy Chef. நான் ஜார்ஜ் ஓமன்ல இருந்து இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க ஓமன்ல எங்க வீட்ல ஆப்பத்துக்கு மாவு எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா இது கிரைண்டர்ல பண்றது கிடையாது, மிக்ஸில பண்றது. ரொம்ப எளிமையான முறையில். ஆனால் இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு 4-5 டைப் இன்க்ரீடியன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் உள்ளவங்க ரெகுலராக இந்த மெத்தடில் பண்ணுறது. அண்ட் இங்கே ஓமனுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்ல ஒரு அவுட்கம் வந்தது. ஸோ அதையே இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதில் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போடுறோம், அது எந்தெந்த குவான்டிட்டியில் போடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்குது. அப்போ நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாவு எப்படி என்னென்ன ஆட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க பார்க்கலாம் என்னென்ன ஆட் பண்ணுறது, எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்பமாவு வாட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கு. இது பழைய ரைஸாக இருந்தாலும் சரி, புது ரைஸாக இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். அண்ட் இது பார்த்தோன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக அவுல். ஓகே, அண்ட் இது பார்த்தோன்னா துருவின தேங்காய் இருக்குது. அப்புறம் இது பார்த்தோன்னா நேந்திரம் பழத்தில் பாதி பழம் எடுத்து வச்சுருக்கு. நேந்திரம் பழம் எதுக்காக, எல்லா பழமும் போட்டால் வரும், பழமும் போடாமலும் வரும். ஆனால் ஆப்பம் நல்லா மொறுன்னு ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக வர்றதுக்கு இந்த நேந்திரம் பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். ஸோ நேந்திரம் பழம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்ச அரிசி. இது காலையிலே ஊற வச்சது. ஒரு 5 to 6 hours ஊற வச்சாலும் ஓகே தான். இதில் 4 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து ஆட் பண்ணி அந்த ரேஷியோவில் ஊற வச்சுருக்குது. இப்போ நம்ம இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி அரைக்கிறது மிக்சியில் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு மிக்சியில் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சதை மட்டும் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக இது இந்த பெரிய ஜாரில் தான் நாங்கள் போட்டு எடுக்கிறோம். இந்த பெரிய ஜாரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வாட்டி போடுறதுக்கு கரெக்டான குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அரிசி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது கூட வேக வச்ச சாதம் சோறு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, அதை அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மிக்ஸி வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டிருந்தது ஓப்பன் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா கிரைண்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை பெரிய பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு வாட்டி போடுறதுக்கு மாவு இருக்குது, அரிசி இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் டைம் நம்ம அரிசி போடுறோம். செகண்ட் டைம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் ரைஸ், அப்புறம் அவுல், அப்புறம் தேங்காய், பழம் எல்லாமே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சோறு கொஞ்சம் இருக்கிறது போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே. அடுத்தது அவுல் எடுத்து வச்சு இந்த அவுல் மொத்தமாக உள்ளே கொட்டிக்கலாம் அப்படியே. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நேந்திரம் பழத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இது கூட போட்டுடலாம். இப்போ மறுபடியும் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி. இப்போது செகண்ட் ரவுண்டு மூடி வச்சுட்டு அடிச்சுக்க வேண்டியது. செகண்டு ஓப்பன் பண்ண மிக்ஸ் பண்ண மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லு சூப்பராக வருது இப்போவே. ஆனால் அந்த ஏத்தம்பழம் அதெல்லாம் போட்டதோட இது. இப்போ இதை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை இது கூட ஊற்றிட்டோம்னா வாவ், அந்த அவுல், தேங்காய், அப்புறம் அந்த பனானா அதோட ஸ்மெல் மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக வருது இப்போவே. இப்போ நம்ம மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக ஸ்பூன் போட்டு கலக்கக்கூடாது, கை போட்டு கலக்கணும். கை போட்டு கலக்கினா தான்
அது வந்து அந்த புளிக்கிறதுக்குள்ளே அந்த சரியான பக்குவம் வந்து அந்த மாவுக்கு கிடைக்கும். இதில் வந்து அடிஷ்னலாக எந்த ஈஸ்ட்டு அப்புறம் அந்த பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி அதில் காட்டின அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்கம் வந்து நாளைக்கு தோசை சுட்டதுக்கப்புறம் இந்த ஆப்பம் சுட்டதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அதோட ஒர்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சோன்னா நாளைக்கு காலையில் அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இப்போ பார்த்தோன்னா நம்ம நேற்றைக்கு ஆட்டி வச்ச ஆப்ப மாவு இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு. இன்றைக்கி காலையில் ஆல்மோஸ்ட் 7 o'clock 6:30 ஆக போகுது இப்போது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண வா பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றுக்கு இதில் வந்து ஒரு 75% 80% தான் மாவு வந்து குவான்டிட்டி இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். சும்மா நல்லா உப்பி போய் புளிச்சு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னாக்கி அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிடும், ட்ராப்ஸ் விட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இதாக இருக்குது, நல்லா பக்குவமாக. ஸோ இப்போ நம்ம ஆப்பையை வச்சு கிண்டி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அது கிண்டும் போது அதோட ஸ்மெல்லு வேறு லெவலில் வருது. கம்மன்னு அந்த பழம் எல்லாம் போட்டது சூப்பர் சூப்பர். ஸோ ஆப்பமாவு காலையில் எந்த ஒரு ஈஸ்ட்டு அப்புறம் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே போடாமல் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஸோ இது இப்படி வந்தால் மட்டும் பத்தாது. இனி இப்போ சுடும்போது காட்டுறேன், ஆப்பம் சுடும்போது காட்டுறேன் அது எவ்வளோ மொறுன்னு வருது அப்படிங்கிறதையும் அதையும் காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆப்பம் வந்து எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1.5 ஆப்பை மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு இப்போ வந்து சுற்றிடலாம். வாங்க எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே அலேக்க சுற்றி சூப்பராக வச்சோம்னா வச்சிட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 minutes ஆகும். தீ வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரு 2 minutes. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மொறுன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே நான் வந்து கை வச்சே எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி மொறுன்னு வீட்டில் வந்து ஆப்பம் சுட்டு வச்சுருக்கோன்னு. எந்த கடைக்கு போனாலும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஆப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ மொறுன்னு இருக்கும், அப்படியே உடஞ்சி வரும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆப்பம் ரெசிபி இவ்வளவு தான். ஹலோ மக்களே, இப்போ வந்து ஆப்பம் வந்து மாவு எப்படி நாங்கள் வீட்டில் பண்ணுறோம் இங்கே ஓமனில், அதுவும் மிக்சியில் வந்து எப்படி ஆட்டுறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்களும் இந்த மெத்தடில் எத்தனை பேர் வந்து இந்த நார்மலாக வந்து கன்னியாகுமரி சைடு நாகர்கோவில் சைடில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மெல்லும் அதோட டேஸ்ட்டும் அந்த நேந்திரம் பழத்தோட ஸ்மெல்லும் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா. அண்ட் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க எப்படி மொறுன்னு வந்திருக்குதுன்னு. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஓமன்ல இருந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அண்ட் மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.